இப்போ நம்ம தம்மை உடைச்சிடலாம். ஓப்பனிங் கைஸ். ஹஹா, அருமை அருமை அருமை. பொலன்னு சாதம் நல்லா கரெக்டான பதத்தில் ட்ரை ஆகி பா, ஸ்மெல் இஸ் அமேசிங். எனக்கு இந்த ஆம்பூர் ப்ரிப்பரேஷன் இஸ் பியூட்டிஃபுல் கைஸ். அந்த லேயரிங் கடைசியில் வர்ற அந்த ரிசல்ட் இட் இஸ் அமேசிங். அவ்வளோதான், நல்லா கலந்து விட்டாச்சு மக்களே. வேர்ல்டு ஃபேமஸ் ஆம்பூர் சிக்கன் பிரியாணி ரெடி கைஸ். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மதுரை மச்சான் சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு வீக்கெண்ட் வந்துருச்சு. ஸோ பிரியாணி டைம். வாணியம்பாடி வரைக்கும் வந்துட்டோம். அப்படியே ஆம்பூருக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம ஆம்பூர் சிக்கன் பிரியாணி இன்றைக்கி பண்ண போகிறோம். வாங்க கைஸ், நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த மாதிரி சிவப்பு மிளகாய், காஞ்ச மிளகாய் எடுத்து தண்ணியில் ஊற வைக்கணும். நான் ஒரு 10 காஷ்மீரி மிளகாய் எடுத்து ஊற வச்சுருக்கேன். நீங்கள் குண்டூர் மிளகாய் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 7 மிளகாய் போதும், 1/2 கிலோ சிக்கனுக்கு, 1/2 கிலோ பிரியாணிக்கு. ஓகே, இதை ஊற வச்சுருங்க. இது நல்லா ஊறினதுக்கப்புறம் இதை மிக்சியில் போட்டு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்ல விழுதாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல ஒரு 50 ml எண்ணெய் எடுத்துக்கிறோம். 50 ml கீ சேர்த்துக்குவோம். கீ சேர்த்துக்கிறேன். நெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதோட சேர்த்து ஜாதிக்காய் அதை கொஞ்சோண்டு ஷேவ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பிஞ்ச் மட்டும்தான் ஆட் பண்ணணும். அதுக்கு மேலே ஆட் பண்ணிடாதீங்க, அது பயங்கர ஸ்ட்ராங்கு. நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நம்ம வாணியம்பாடிக்கு ஆட் பண்ண மாதிரியே 3/4 வெங்காயம் இப்போ ஆட் பண்ணிடுவோம். ஒரு 200 கிராம் வெங்காயம், அதில் கொஞ்சோண்டு நான் மிச்சம் வச்சுக்கிறேன் கறிக்காக. நீங்கள் வாணியம்பாடி, ஆம்பூர், வெள்ளூர் இந்த பக்கம் போயிட்டாலே கறிக்காக கொஞ்சம் வெங்காயம் சேர்ப்பாங்க. இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். எப்பவும் போல நம்ம ப்ரௌன் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். மூடி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். வெங்காயம் வதங்குற இந்த நேரத்தில் 2 கப்பு சீரக சம்பா அரிசி எடுத்து நான் ஊற வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 20 மினிட்ஸ் இது ஊறணும். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்க, கோல்டன் ப்ரௌன் பதம் வர ஆரம்பிச்சிருச்சு. இனி மூடி போட வேண்டாம், அப்படியே வதக்கிட்டே வாங்க. இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். நமக்கு தேவையான கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இப்போ லேயரிங் வெரி சிமிலர் டு வாணியம்பாடி பிரியாணி. ஃபஸ்ட்டு பூண்டு விழுது, ஒரு மேஜை கரண்டி பூண்டு விழுது சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. ஆம்பூர் பிரியாணி என்ன சொல்றாங்கன்னா, இந்த பூண்டு உடைய வாசனை அது பிரியாணியில ஏறவே கூடாதான், அந்த காரம் மட்டும் தான் ஏறணுமா. அதனால முதலே அதை எண்ணெயில போட்டு நல்லா வதக்கிடணும் அப்படின்றாங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம தக்காளியை ஆட் பண்ணிடலாம். ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி. இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட சேர்த்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த மிளகாய் விழுது அதை சேர்த்துக்கலாம். சூப்பர் கைஸ். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். லேயரிங்கை நல்லா பார்த்துக்கோங்க. ஆம்பூர் பிரியாணி லேயரிங் இப்படி தான் பண்ணணும்.
இப்போ அந்த மிளகாயும் இந்த தக்காளியும் சேர்ந்து வதங்கட்டும். இஞ்சி வந்து கடைசியில் வரும், ஏன்னா அந்த இஞ்சி ஃப்ளேவர் தான் இந்த பிரியாணியில் டாமினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதை கண்டுபிடித்தவர்கள் சொல்லுகிறார்கள். மூடி போட்டு லோல வச்சு ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். திறந்து பார்க்கலாம். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு சூப்பரா வதங்கி இருக்கு பாருங்க. இப்போ நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். 2 மேஜை கரண்டி தயிர் சேர்த்துக்குவோம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். சூப்பரா கம்பைன் ஆயிடுச்சு. இப்போ புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன கை கொத்தமல்லி, அதே மாதிரி ஒரு சின்ன கை புதினா, இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கம்பைன் ஆகிறதுக்கு ஒரு 1 மினிட் கொடுங்க. மூடி போட்டுருவோம். ஒரு 1 மினிட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு தேக்கரண்டி இஞ்சி விழுது சேர்த்துக்கலாம். ஸோ இதுதான் இந்த லேயரிங். கடைசியில் தான் இஞ்சி வரணும். அந்த இஞ்சி டேஸ்ட் வந்து இந்த பிரியாணியை டாமினேட் பண்ணணும். வேர்ல்டு ஃபேமஸ் ஆம்பூர் பிரியாணி ரெசிபி கைஸ். இன்னைக்கு நம்ம 1/2 கிலோ ஒரு குக்கரில் பண்ணுறோம் வீட்டில். இதை நல்லா மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக்காடு கொடுத்துடலாம். பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். ஓகே மக்களே, 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இங்கே பாருங்க, அந்த கூட்டு எப்படி கூடி வந்திருக்கு பாருங்க. பியூட்டிஃபுல்லாக ஹோமோஜினியஸாக வந்துருச்சு. இப்போ நம்ம சிக்கன் போடுற டைம் வந்துருச்சு. வாங்க சிக்கன் ஆட் பண்ணிடலாம். 3/4 கிலோ சிக்கன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் 1/2 கிலோ ஆட் பண்ணால் கூட போதும் தான். நான் கொஞ்சம் சிக்கன் குவான்டிட்டி கூட ஆட் பண்ணுறேன். ஒரு விஷயம் சொல்கிறேன் கைஸ், நம்ம போடுற மசாலா எல்லாமே ரைஸுக்கு தான், கறிக்கு கிடையாது. கறிக்கு வந்து வெறும் உப்பு மட்டும்தான் கூடும் குறையும். மிச்சப்படி நம்ம போடுற மசாலா வந்து இட் இஸ் பியூர்லி ஃபார் த ரைஸ். அதனால நீங்கள் 1/2 கிலோ அரிசிக்கு 1 கிலோ கறி கூட போட்டு நீங்கள் பண்ணலாம். மசாலா வில் பி த சேம். நல்லா கம்பைன் பண்ணியாச்சு. இந்த சிக்கனோட நம்ம கறிக்கு எடுத்து வச்சிருக்கிற அந்த மிச்ச வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ செகண்ட் வெங்காயம் போட்டாச்சு. இப்போ அதை தண்ணி வர வரைக்கும் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வாங்க நம்ம திறந்து பார்க்கலாம். சிக்கன் நல்லா தண்ணி விட்டுருக்கு. ஏன் இந்த தண்ணி விடுற வரைக்கும் வெயிட் பண்ணுறோன்னா அப்போ தான் நம்ம வாட்டர் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இல்லாட்டி தண்ணி நிறையா ஊற்றிடுவோம், சிக்கன்லேருந்தும் தண்ணி வரும், பிரியாணி குழஞ்சு போயிடும். ஓகே, இப்போ நம்ம ரைஸ் போட்டுடலாம். 1/2 மணி நேரம் ஊறி கழுவி வச்சிருக்கிற சீரக சம்பா அரிசி 1/2 கிலோ, 2 கப்பு, 500 ml, ஒரு 490 கிராம் போல வரும். ஸோ 1/2 கிலோன்னு சொல்லிக்கலாம் நம்ம. இப்போ 4 கப்பு ஹாட் வாட்டர் நம்ம ஆட் பண்ண போறோம். ஒரு முக்கியமான டிப்ஸ் சொல்றேன் கைஸ். இந்த பிரியாணிக்குன்ட்டு இல்ல, நம்ம பண்ணியிருக்கிற எல்லா பிரியாணிக்கும் அரிசிக்கு தண்ணி ஊத்துறப்போ நீங்க ஹாட் வாட்டர் தான் நீங்க யூஸ் பண்ணணும். நீங்க ஹாட் வாட்டர் ஆட் பண்ணாம நார்மல் கோல்டு வாட்டர் ஆட் பண்ணீங்கன்னா ஃப்ளேவர் அப்படியே அமிங்கிரும். இப்போ நம்ம 4 கப்பு ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். முதல்ல 1 தேக்கரண்டி உப்பை நான் சேர்த்துக்கிறேன். நம்ம வெறும் 1/4 தேக்கரண்டி உப்பு தான் சேர்த்துருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து லைட்டாக கரிக்கணும், அவ்வளோதான். நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
கொதி வந்துருச்சு. உப்பு செக் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும். ஒரு 1/4 தேக்கரண்டி உப்பு சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரோல் பாயில் வந்ததுக்கு அப்புறம் நம்ம மூடி போட்டுற வேண்டியதுதான். நல்ல ரோல் பாயில் வந்துருச்சு. உப்பு செக் பண்ணிடுவோம். பர்ஃபெக்டா இருக்கு. இப்போ நம்ம மூடி போட்டுடலாம். இவ்வளோ பாயில் இருக்கணும். போட்ட உடனே ப்ரெஷர் பில்டப் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபுல் ஹையில் இருக்கட்டும். ஃபுல் ஹை ஹீட்டில் 1 மினிட் கைஸ். 1 மினிட் டைம் பண்ணிக்கோங்க. நல்ல ப்ரெஷர் ஏறட்டும். இப்போ 1 மினிட் ஆயிடுச்சு. ஃபுல் சிம்முக்கு கொண்டு வந்துருங்க. அப்படியே 12 மினிட்ஸ் விட்டுருங்க. உங்க பர்னர் ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா மீடியம் இல்ல ஸ்மால் பர்னருக்கு குக்கரை மாத்திக்கோங்க. மாத்திட்டு ஃபுல் சிம்ல 12 மினிட்ஸ் அப்படியே குக் பண்ணி எடுங்க. மக்களே, 12 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. ப்ரெஷர் இறங்கிருச்சு. 5 மினிட்ஸ் ரெஸ்ட்டும் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தம்மை உடைச்சிடலாம். ஓப்பனிங் கைஸ். ஹஹா, அருமை அருமை அருமை. எப்படி வந்திருக்கு பாருங்க. ஆம்பூர் சிக்கன் பிரியாணி. பொலன்னு சாதம் நல்லா கரெக்டான பதத்தில் ட்ரை ஆகி பா, ஸ்மெல் இஸ் அமேசிங். எனக்கு இந்த ஆம்பூர் ப்ரிப்பரேஷன் இஸ் பியூட்டிஃபுல் கைஸ். அந்த லேயரிங் கடைசியில் வர்ற அந்த ரிசல்ட் வந்து இட் இஸ் அமேசிங். அவ்வளோதான், நல்லா கலந்து விட்டாச்சு. மக்களே, த வேர்ல்டு ஃபேமஸ் ஆம்பூர் சிக்கன் பிரியாணி ரெடி கைஸ். நீங்களும் இதே மாதிரி பண்ணி உங்கள் குடும்பத்தோடு பரிமாறி இந்த வீக்கெண்டை சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி நீங்கள் இதை கற்றுக்கிட்டு நாளைக்கு பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி ஏர்லியாகவே இந்த பிரியாணி பண்ணி நான் ரிலீஸ் பண்ணுறேன். சூப்பராக வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுங்கள். மண்டே நீங்கள் கேட்ட சமையலில் நம்ம சந்திப்போம். அதுவரை டாடா பை பாய் ஃப்ரம் யுவர் மதுரை மச்சான். வாவ்.